வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது மிஸ்டர் சாவேஜ் தமிழ். நான் உங்க ஏ ஸ்கொயர். ஸோ இன்னைக்கு நம்ம வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். வாட் இஃப்ல வந்திருக்கக்கூடிய எல்லா எபிசோட்ஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 9th எபிசோட் மட்டும் தான் இருக்கு. அதான் லாஸ்ட் எபிசோட். அதோட இந்த வாட் இஃப் சீரிஸ் முடியுது. ஸோ நாங்கள் தொடர்ந்து வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 1லேருந்து இப்போ வரையும் கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கோம். ஸோ அது உங்களோட சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லா தான் கிடச்சிருக்கு, டீசெண்டாக கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டிராகன் பால்ன்ற கண்டென்ட்டையும் தாண்டி நாங்கள் நிறைய போடலான்ற ஐடியாஸ் இருக்கு ஃபியூச்சரில். எல்லாத்துக்குமே நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த எபிசோட் 8ல 1600 அந்த டைம் லைன்ல அவெஞ்சர்ஸ் குரூப்பா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாட் இஃபா தான் இது போயிருக்கு. எனக்கே இந்த ஸ்டோரி எப்படி சொல்றது அப்படின்றது வந்து புரியல. ஏன்னா அவ்வளோ இடியாப்ப சிக்கலா இருக்கு. நம்ம கேப்டன் கார்ட்டரை கூட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமாவே இருக்காங்களே. ஒரு ஃப்ளோல நான் அந்த ஸ்டோரியை உங்களுக்கு நரேட் பண்றேன். நீங்க அந்த கதைக்குள்ள அப்படியே போயிருங்க. சீரியஸா எனக்கு இந்த வாட் இஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த எபிசோட் பர்டிகுலரா ரொம்ப ஃபேண்டசி எலிமெண்ட் நிறைய இருந்தது. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எங்களோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுனா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 8. ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோட ஆரம்பிக்கிற இயரே வந்து பார்த்தீங்கன்னா 1602. ஸோ இந்த ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான ஸ்டேஜில் நம்ம லோக்கி நின்று பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஆக்டரா. அவர் ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு, ஒரு மண்டவோட வச்சு நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குயின் ஹெலாவா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியா இருக்காங்க அந்த ஒரு நாட்டுக்கு. அவங்களோட ஒரு தம்பியா பிரின்ஸா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோரும் இருக்காரு போல. ஸோ அவர் அந்த நாடகத்தை பார்த்துட்டு எனக்கு கடுப்பாக வருது, இவன் ஆக்டிங்கே எனக்கு பிடிக்கல, பேசாமல் அதை காய்கறி இருந்தால் எடுத்து அடிக்கலாமா மேலே அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. இந்த ஒரு இயர்ல இந்த ஒரு வெர்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு நல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா ஒரு நல்ல பாண்டிங்ல இருக்காங்க போல. அப்ப அந்த டைம்ல வானத்துல ஒரு மிகப்பெரிய கிரீன் கலர் ரிஃப்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இதை பார்த்து எல்லா மக்களும் பயந்து ஓடுறாங்க. டக்குன்னு அது நம்ம லோக்கியை தூக்கிடுது. உடனடியாக நம்மளோட கேப்டன் கார்ட்டர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கயிறு எடுத்து நம்ம லோக்கியோட காலை கட்டிடுறாங்க. லோக்கியோட கை போயிருது. அவரோட அந்த கையில வச்சிருந்த மண்டோடும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரிஃப்ட்டுக்குள்ள போயிருது. அவரை இழுத்து எப்படியோ நம்ம கேப்டன் கார்ட்டர் காப்பாத்திடுறாங்க. பட் இருந்தாலுமே அந்த ரிஃப்ட் நம்ம ஹெலாவை இழுக்க ஆரம்பிக்குது. ஹெலா கிட்டத்தட்ட உள்ள போக நம்ம கேப்டன் கார்ட்டர் சம ஃபாஸ்டா வந்து ஹெலாவோட கையை பிடிச்சிக்கிறாங்க. நம்ம தோரால ஒன்றும் பண்ண முடியாம சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பேசின மாதிரி நின்றுட்டு இருக்காரு. கீழே நம்ம ஹெலா வந்து கிட்டத்தட்ட உள்ள போறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரிஃப்ட்டுக்குள்ள போயிடறாங்க. பட் அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய லோக்கியோட ஸ்டாஃப் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஒரு ஸ்டோன் இருக்கு. அதை வந்து அப்படியே விட்டுட்டு அவங்க அந்த ஒரு ரிஃப்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம கேப்டன் கார்ட்டர் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. சாரி சார், என்னால முடியல அப்படின்ற மாதிரி கீழே விழுந்துறாங்க. முன்னாடி அந்த ஸ்டாஃப் எடுத்து ஹாப்பி ஹோகன் என்ன செய்யறாருன்னா இந்த மாதிரி அடுத்த அரசர் நீங்க தான் தோர் ஓடின்சன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலயே உடனடியா பதவியை கொடுத்துட்டாங்க. எல்லாருமே மண்டி போட்டு கிங் ஓடின்சன் அப்படின்ற மாதிரி நம்ம தோரை வந்து கிங்கா ஏத்துக்க கேப்டன் கார்ட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சாரி சொல்றாங்க. ஆனா நீ சிஸ்டர் நீ இப்படி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோபப்படுறாரு. ஏண்டா நீ தாண்டா அந்த நீ ட்ரை பண்ணிருக்கலாம்ல, என்னங்க இவன் லூசு மாதிரி பேசுறான், நீயும் ஒரு ஹீரோ தான், உங்க அக்கா தான் போறா, நீ ஒரு ட்ரை கூட பண்ணல, அவ ட்ரையாவது பண்ணி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாம அவ வந்து சபிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அவளை உயிரோட பிடிங்க, இந்த ஒரு ரிஃப்ட் எல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக தான் உன அந்த ஸ்காலட் வச்சு வந்து சமன் பண்ணா, ஆனா நீ என்னன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் கார்ட்டரை பிடிக்க சொல்றாரு. இங்க இருந்தா இதுக்கு மேல இருந்தா சரிப்பட்டு வராது சாமி, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லோக்கி கையில இருக்கக்கூடிய எலும்பு கூடும் மண்டையில கிரீன் கலர்ல ஏதோ வித்தியாசமா இருக்கு. இதை பார்த்தோன்னே அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. எபிசோட் 6 எண்ட்ல நம்ம ஸ்கார்லெட் விச் நிக் ஃபியூரி வந்து கேப்டன் கார்ட்டரை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அது இந்த எபிசோட்ல கண்டினியூ ஆகுது போல. அந்த இடத்துல எப்பயும் போல நம்ம வாட்சரோட ஸ்டார்டிங் கிரெடிட்ஸோட இந்த ஒரு வாட் இஃப் எபிசோட் 8 ஸ்டார்ட் ஆகுது. கேப்டன் கார்ட்டர் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ வாட்சர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி கேப்டன் கார்ட்டரை இந்த ஒரு இடத்துல சமன் பண்ணி அவங்கள மாட்ட வச்சதே வாண்டா தான், பாவம் அழிய போற உலகத்துல இவ என்ன பண்ண போறா, என்ன போராட போறா அப்படின்ற மாதிரி இவரு குமுறிக்கிட்டு இருக்க. ஏய் நீ பேசுறது எனக்கு கேக்குது அப்படின்னு சொல்ல, என்னது உண்மையா கேக்குதா, சில நேரம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெகி காட்ட சொல்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எதுக்கு அப்படின்னும் போது உன்னோட யூனிவர்ஸ்லேயே உன்னை விட்டுறேன், இங்கெல்லாம் இருக்காத, அவ்வளவுதான், இது அழிய போகுது, உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியும் அப்படின்னும் போது எனக்கு நல்லாவே தெரியும், இது வந்து 1600 2000 வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன்னா சேர்ந்து இது வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல, உனக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இதை வந்து நான் மாற்றி எப்படியாவது காப்பாற்றின இந்த ஒரு யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் இது மாதிரி 1000 பார்த்துக்கிட்டு இருக்கேன், அழியிறது அழியதான் செய்யும், வா என் கூட, நான் உன்னோட யூனிவர்ஸ்லேயே உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் பார்க்குற யூனிவர்ஸ் அழியக்கூடாது, நான் என்னால் முடிஞ்சதை செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கட்மனா பேரரா இங்கே நம்ம தோரும் அவங்களோட டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வாண்டா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு என்னமோ பெகி காட்டுறது வந்து கர்ஸ்டு விச் மாதிரி எனக்கு தெரியல,
அவங்க நல்லவங்க தான், அவங்களால தான் இதை முடியும். எனக்கு தெரிஞ்சு டைம்ல லாஸ்ட் ஆன ஒருத்தனால தான் இங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு டைம் லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒருத்தன் டைம் லைன்ல இருந்து தப்பிச்சது, இல்லைன்னா அங்க இருந்து காணா போனது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு ஆளை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற போது எனக்கு தெரிஞ்சு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கான கீயா பெகி காட்டுறதா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணா ஒரு காலையில நம்ம டோனி ஸ்டார் தூங்கிட்டு இருக்காரு. அவர் மூஞ்சில தண்ணி ஊற்றி குட் மார்னிங் டோனி அப்படின்னு சொல்லி பெகி காட்டு நிற்கிறாங்க. நம்மளால எனக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் தூங்க விடுவோம் அப்படின்ற மாதிரி படுத்துடுறாரு. இந்த ஒரு யூனிவர்ஸை பொறுத்தவரையும் டோனி ஸ்டார்க்கு ஸ்டில் சயின்டிஸ்ட் தான். பட் அவர்கிட்ட அவ்வளோ பெரிய டெக்னாலஜிலாம் இல்லை, அவர் பெரிய பணக்காரலாம் இல்லை. ஒரு மாட்டு துறவத்தில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏலம் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே அவருக்கு இந்த இன்வென்ஷன் இதெல்லாம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து அதுக்காக ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அதில் காமிச்சிருக்காங்க. இங்கே பெகி கார்டர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க எடுத்துட்டு வந்து அந்த ஸ்கல்ல டோனி ஸ்டார் கிட்ட காமிச்சு இது என்ன எனர்ஜி சோர்ஸ்ன்றதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி காக்கும்போது இது நம்ம ரியாலிட்டியே சேர்ந்தது மாதிரி தெரியல, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இது என்ன ரேடியோ ஆக்டிவ் மாதிரியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையெல்லாம் அவருக்கு அப்பதான் புதுசா இருக்க போல அப்படியே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு டைம் லைன்ல தொலைஞ்சவனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவனை எப்படி ட்ராக் பண்றது, அதை உன்னால கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது தியரிட்டிக்கலாக அது முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஒர்க்கை நான் பண்றேன். அதுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் சோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்க் ரியாக்டர் மாதிரியா என்னென்னமோ சொல்ற, ஆனா கேட்க நல்லா இருக்கு பட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஹெலா வச்சிருந்தாங்களா அந்த ஸ்டாஃப், அதாவது நம்ம லோக்கியோட ஸ்டாஃப் இப்போ தோர் கூட வச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு பவர் சோர்ஸை வந்து இவர் கேட்கிறாரு. ஸோ அதை எப்படியா திருடிட்டு வந்தீங்கன்னா அதை வச்சு நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை திருடுறதுக்கு எனக்கு ஒரு சில பேரை தெரியும், நீ அவங்கள போய் மீட் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம டோனி ஸ்டார் சொல்ல, இங்க நம்ம லோக்கி அவர் ஒரு குதிரை வண்டியில 2 பொண்ணுங்களோட ஜாலியாக குடிச்சிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு 3 பேரை அந்த ஒரு குதிரை வண்டியை தடுத்து நிறுத்தி அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறாங்க. அவங்க வேற யாருமே இல்ல, நம்மளோட கேப்டன் அமெரிக்கா, ஆண்ட்மேன், பக்கி. இவங்களை பார்த்தோன்னா லோக்கி மறுபடியும் நீங்களே வந்துட்டீங்களாடா, ஏன்டா தொல்லை பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக அந்த இடத்துல நம்ம பெகி காட்டரும் வராங்க. பெகி காட்டரை பார்த்தோன்னே ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு பயங்கர ஷாக்கு. ஸோ இது என்ன உண்மையா இல்லை பிரம்மையா இல்லை நீ பேயா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்னோட பெகி காட்டர் இறந்துட்டால அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த வருஷன் ஆஃப் ஸ்டீவ் ராஜர்ஸோட பெகி காட்டர் இறந்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல லோக்கி இப்போதான்டா சரியான டைம் கிளம்புடா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஓடிடுறாரு. அங்கே ஸ்டீவ் ராஜர்ஸும் நம்ம பெகி காட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிரண்டு போய் அந்த ஒரு அதிர்ச்சியிலே இருக்காங்க. அந்த கேப்பில் கரெக்டாக ஆண்ட்மேன் பூந்து சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, யாரையும் சொத்து முட்டையாக இருப்பான் போல அப்படின்ற மாதிரி 2 பேரும் மறுபடியும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் ஒரு ட்ரீ ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்னோட உலகத்தை சேர்ந்த பெகி காட்டர் இப்போ இல்லை, அதே மாதிரி உன்னோட உலகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் இருப்பான்ல, இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது இருக்கான், ஆனால் அவனை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ்ட்டை இவங்க சொல்கிறாங்க. அப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கே வந்து ஒரு சில ஆண்ட்மேன்ஸ் மாதிரி குட்டி குட்டியான உருவத்தில் இருக்கவங்க வராங்க. பார்த்தா அவங்களாம் எல்லோ ஜாக்கெட்ஸ் ஆர்மி. ஸோ அங்கே ஒரு பயங்கரமான பேட்டிலே ஏற்படுது. கீழே பார்த்தா நம்ம ஹாப்பி ஹோகன் இந்த மாதிரி ஒரு எல்லோ ஜாக்கெட் ஆர்மிஸே அவங்களுக்குள்ள இறக்கி விட்டு ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை வந்து அங்கே ஏற்படுத்திட்டு இருக்காங்க அந்த டீ ஹவுஸில். கேப்டன் கார்ட்டர், ஸ்டீவ் ராஜர்ஸும் அவங்க ஷீல்டை மாற்றி செமையாக ஃபைட் பண்ணிட்டு இருக்க அந்த டைமில் நம்ம ஹாப்பி ஹோகன் என்ன செய்கிறாருன்னா டிஸ்ட்ராயரை இறக்கி விட்டு அவங்க பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னே பெகி கார்ட்டர், நீங்களா ஓடி போயிருங்க, நான் இந்த ஃபைட்டை பார்த்துக்கிறேன், மறுபடியும் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அமுச்சு வச்சுட்டு இவங்க பயங்கரமாக அந்த ஒரு டிஸ்ட்ராயரோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் ஃபைனலாக இவங்க பெகி கார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. ஸோ இவங்கள ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஜெயில் வாசலில் ஜெயிலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலெல்லாம் பாதுகாக்கிற ஜெயிலராக வாட்ச்மேனாக நம்ம ரெட் ஸ்கல் இருக்காரு. ஸோ பெகி கார்ட்டர் ஜெயிலில் இருக்கும்போது கரெக்டாக அங்கே வாட்சர் வந்து பாத்தியா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இந்த ஒரு யூனிவர்ஸ்குள்ளே நீ வந்து பூராத, இந்த பிரச்சனையில நீ தலையிடாத, நான் உன்னோட யூனிவர்ஸ்லேயே விட்டுறேன் வந்துரு அப்படின்னு சொல்லும்போது என்னாலாம் முடியாது, என்னால் முடிஞ்ச வரை இந்த ஒரு யூனிவர்ஸ் வந்து காப்பாற்றுறதுக்கு நான் போராடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம பெகி கார்ட்டர் சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம பெகி கார்ட்டர் எஸ்கேப் ஆகி ஓடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து பார்க்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்கிட்டலாம் பேசாத, நீ போ, எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவர் நிற்க, உன்னால் தான் இது முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மனுஷக்குப்பா எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் சுட வைக்கிறாங்க. பார்த்தா அந்த புல்லட்ஸ்லாம் நம்ம ஹல்க் மேலே பட்ட ஒரு ஹல்கா மாறிடுறாரு. அவரோட முதுகில் பெகி கார்ட்டர் ஏறிக்கிட்டு ஹல்க் சவாரி பண்ணுறாங்க. பயங்கர ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க நம்ம ஹல்கோ பெகி காட்டுறோம். கட் பண்ணால் இங்கே டோனி ஸ்டார்க்கோட வீட்டில் இவங்க எல்லாருமே இருக்காங்க. டோனி ஸ்டார்க் கொடுக்கக்கூடிய சரக்கு நம்ம ப்ரூஸ் பேனர் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை வந்து செஞ்சுட்டாரு. ஸோ அதை நம்ம பெகி கார்ட்டர்ட்ட காட்டுறாங்க. இதுக்கான பவர் சோர்ஸாக அந்த ஸ்டாஃப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் தேவைப்படுது, அதை அப்படியே திருடணும் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் அவங்களோட டீம்லாம் என்ட்ரி கொடுக்குறாங்க. சாரி லேட்டாக வந்துட்டோம், நாங்கள் உங்களுக்கு திருடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி, இந்த ஷீல்டை நீங்கள் அங்கேயே மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பெகி கார்ட்டர்ட்ட ஷீல்டை கொடுக்குறாரு ஸ்டீவ் ராஜர்ஸ். இவங்க எல்லாருமே
பார்த்தீங்கன்னா ஒரு மாறு விஷயத்தில் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு கோட்டைக்குள்ளே நுழையிறாங்க. அந்த கோட்டையில் ஒரு மிகப்பெரிய செர்மனி நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது வானத்துக்கு மேலே. வாண்டா அவங்களோட முடிஞ்ச பவர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அதை மூடுறதுக்காக அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ஒரு மிகப்பெரிய சண்டே ஆரம்பிக்குது. இங்கே நம்ம ஹாப்பி ஹோகன், ஸ்டீவ் ராஜர்ஸ் இவங்க எல்லா டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபைட்டே போயிட்டு இருக்கு. நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் தெரியாதனமா ஹாப்பி ஹோகனோட ஹேட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபெதரை வெட்டிடுறாரு. முன்னாடியே சமகாண்டாயி இங்கே இவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் மாதிரி மாறிடுறாரு. பயங்கரமா அவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் கார்ட்டர் வந்து நிற்கிறாங்க நம்ம தோர் முன்னாடி. ஸோ நம்ம வாண்டா வந்து நம்ம கேப்டன் கார்ட்டரை ஸ்டில் இப்போ வரையும் நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தோரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்வாட் எடுத்து மின்னல் அட்டாக்லாம் நம்ம பெகி கார்ட்டர் மேலே பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் ஹல்க்கு உள்ள போந்து ஹாப்பி ஹோகன் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. நம்ம டோனி ஸ்டார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிஷினை எடுத்துட்டு அந்த ஒரு ஃபைட்டுக்குள்ள நுழையிறாரு. அந்த வாண்டா பார்த்தோன்னே அந்த ஒரு ஸ்டாஃபை டோனி ஸ்டார் கிட்ட தூக்கி போடுறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டஃப்ல இருந்து அந்த ஸ்டோனை மட்டும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் வைக்கிறாரு. பட் அந்த மிஷின் ஆனாவில் டே ஸ்டார்க் என்னடா பண்ற ஏமாத்தாதரா அப்படின்ற மாதிரி நம்ம பெகி கார்ட்டர் கேட்க அதை வச்சு ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம அயன்மேனோட சூட் மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சூட் அப் வந்து பண்ணுறாங்க. பார்த்தா அது வந்து ஒரு சின்ன இரும்பு கிளவுஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த ஸ்டோனை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு பவர் சோர்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. பார்த்தா எல்லாமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. அப்போது பயங்கரமாக க்ரீன் கலரில் க்ளோ ஆகிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் நிற்கிறாருங்க. இதை பார்த்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. நீ தான் அந்த 4 ரன்னரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் ஒரு பயங்கரமான பேட்டில் இருந்தோம். ஒரு பர்பிள் கலர் ஸ்கின்ல கொண்ட ஒரு பெரிய மாஸ்டர் கூட நான் சண்டை போட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருக்கக்கூடிய கோல்டன் க்ளவுல இருந்து ஒரு ஸ்டோனை நான் ஷீல்டை வச்சு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த சொல்றாரு. ஸோ இன்ஃபினிட்டி வார் தான் அவங்க வந்து காட்டுறாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்ல இன்ஃபினிட்டி வாரில் அந்த டைம் ஸ்டோன் அந்த ஸ்டோனை ஒரு ஷீல்டை வச்சு அடிச்சனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பெகி கார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை மறுபடியும் அந்த ஒரு யூனிவர்ஸ்க்கே அமுச்சு வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டைம் ஸ்டோனை வச்சு அதை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறாங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் நம்ம பெகி கார்ட்டர் மட்டும்தான் இருக்காங்க. வேற யாருமே இல்லை. என்ன ஆச்சுன்றது கிளியராக மென்ஷன் பண்ணலை. அவங்க ஒரு பாரில் எப்பயும் போல இருந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக எனக்குன்னு யாருமே இல்லை மறுபடியும் அப்படின்ற மாதிரி உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீ தானா வா வா வந்து உட்கார் அப்படின்ற மாதிரி வாட்சர்னு நினச்சிட்டு இருக்காங்க போல. பட் பார்த்தா சுப்ரீம் ஸ்ட்ரேஞ்ச் வந்து உட்கார்ந்துருக்காரு. நம்ம பெகி கார்ட்டரை பார்த்து இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஹெல்ப் தேவைப்படுது உன்கிட்ட இருந்து, நான் ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கேன், நீ வரியா அப்படின்ற மாதிரி நம்ம பெகி கார்ட்டரை வந்து கூப்பிடுறாரு. இதோட டு பி கண்டினியூ அப்படின்னு முடிகிறாங்க. இதோட அப்படியே சேர்ந்து கண்டினியூ ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டு பி கண்டினியூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் ஸ்டோரி தான். இந்த ஒரு எபிசோடுக்கும் அந்த ஒரு எபிசோடுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன நடந்தது அப்படின்றத வெயிட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எபிசோட் 9ல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.